no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2026 கலெக்ஷனும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான். அது என்ன கலெக்ஷனு? ஜனநாயகன் கலெக்ஷன். எங்க கலெக்ஷன் ஆரம்பிப்பீங்கன்னு பாத்தீங்க? வந்துரும். என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு பொங்கல் எங்களுக்கு. திமுக ஏதாவது சின்னதா பண்ணிருச்சுன்னா, ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா அங்கிள், வாட் அங்கிள், ராங் அங்கிள் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. மோடி அங்கிள் கேக்குதா அங்கிள், என்ன அங்கிள் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஏன் விஜய் ஒரு முறை பேச சொல்ல வேண்டியது? இங்க மட்டும் பட்டுன்னு பாஞ்சு பொறாண்டுறீங்க. திமுகன்னா திமுகன்னா உங்களுக்கு பொறாண்டுவீங்க, பிஜேபினா உங்களுக்கு பயம். இருங்க பொட்டி பாம்பா அடங்கி பயமும் கிடையாது. இதே மோடியை பார்த்து தான் அலர்ஜினே சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய தமிழ்நாட்டின் சாணக்கியர் ஒருத்தர். அவர் வந்து யார், பிஜேபியோட கிட்டத்தட்ட ஒரு நல விரும்பி ஆதரவாளர். அந்த சாணக்கியரே சொல்லிட்டாரு, ஜனநாயகன் படம் வந்து தடுத்ததுக்கு வந்து மாபெரும் அழுத்தம் காரணம். இன்னும் என்ன சொல்றாரு, இதெல்லாம் அமித்ஷாவின் ராஜதந்திரம் அப்படின்னே வரைக்கும் அந்த அளவுக்கு போற்றி பாராட்டிட்டாரு. 9ஆம் தேதி படத்தை வச்சு நீங்க 6ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டி போட்டீங்கன்னா எப்படி சார் படம் வந்து அடுத்த 2 நாள்ல படத்தை ரிலீஸ் பண்ணோம்? எல்லாத்துக்கும் நம்ம அனுப்ப வேண்டிய இஷ்யூ இது இருக்கு. அப்ப என்ன இஷ்யூ ஆகுதுல? என்ன டிமாண்டா இருக்கும் சார்? என்ன டிமாண்டுக்காக இந்த வேலை நடக்குது? அதான் என்ன அழுத்தம்? என்ன அழுத்தம்? உள்ள வாங்க, நீங்களும் வந்து அலையன்ஸ் வாங்க, என்டி அலையன்ஸ் வாங்கன்ற ஒரே விஷயம் தான். திமுக மட்டும் இருந்திருந்தா நேரம் தலைகீழ நடந்திருப்பீங்க. மொத்த தாவேக்காரங்களும் தலைகீழ நடந்திருப்பீங்க சார். நீங்க திமுகவை புரட்டி போடுற அளவுக்கான பேச்செல்லாம் பேசிருப்பீங்க. நீங்க எதுவுமே கிடையாது. நீங்க லயோலா மணி எல்லாம் ஹை பிட்ச்ல பேசுறாரு. இதே லேப்டாப் 4 வருஷம் கழிச்சு இவ்வளவு நேரம் என்ன ஒரு வார்த்தை கேட்டு இருந்தாரு. நான் பார்த்தேன் ஒரு வீடியோல. லயோலா மணி வர இதே தலைவன் படம் 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அவர் கேட்ட வார்த்தை பாருங்க. மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசையும் சரி மாநில அரசையும் எதிர்த்து கொண்டு இருக்கிற ஒரு கட்சி எலெக்ஷன்ல அதுவும் முதல் முறையாக வந்து பண்ற ஏதாவது ஒரு கட்சி டக்குன்னு சொல்லுங்க. எனக்கு எந்த கட்சி டக்குன்னு ஞாபகம் வரல. மேபி இருக்கலாம், ஞாபகம் வரல. 2 பேரும் எதிர்த்து தான் சார் உட்கார்ந்துருக்கு. 2 பேருமே எதிர்த்து தான் இருக்காரு. இவன் அடிக்கணும்னு நினைச்சு அவன் கூட போயிட்டு கூட்டணி போட்டுருக்கலாம். அவன் அடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் கூட போயிட்டு இது பண்ணலாம். பண்ணல. நானூறு ரவுடி தான் சீனை போட்டு அந்த பக்கம் போயிட்டு தலைவா பார்த்து செய் தலைவான்ற கூட்டம் இல்ல. யார சொல்றீங்க? நான் பொதுவா சொல்றேன் சார். நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லனா. நம்ம பேசுறது 100, இப்ப நான் இப்ப உங்களுக்கு சொன்னல, இதெல்லாமே 100% அவங்க தொட்டு பார் சீண்டி பாருன்னாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வசனம் பேசுங்களாம் பாக்கலாம். பிஜேபிக்கு எதிரா ஒரு கட்டுப்பாடோ ஒரு கொள்கையோ இல்லாத ஒரு கூட்டம்ன்ற ஒரு விமர்சனத்துக்கு மேலும் ஒரு சான்றா மேதகு தேசிய தலைவர் மீதான ஒரு விமர்சனத்தை ஒருத்தர் வைக்கிறார். பாத்தீங்களா? உங்களுக்கு தமிழ் தேசியம் திராவிடம் கொள்கையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க தாவேக்காவில. மேதகு தேசிய தலைவரை போய் நம்ம அப்படி பேசணும்ன்ற ஒரு எண்ணப்பாடு கூட இல்லையா? அப்ப நீங்க என்ன கொள்கையை உள்வாங்கிட்டீங்க? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு காமேஷ். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். நேயர்களுக்கும் முன்கூட்டியே பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சொல்லுங்க. 2026 கலெக்ஷனும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான். அது என்ன கலெக்ஷனு? ஜனநாயகன் கலெக்ஷன். எங்க கலெக்ஷன் ஆரம்பிப்பீங்கன்னு பாத்தீங்க? வந்துரும். என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு பொங்கல் எங்களுக்கு ஆரம்பிக்குது. சரியா ஆரம்பிச்சிருக்கும் போல. நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போனதுனால வந்த பிரச்சனை போல தெரியுது. இல்ல அதுதான் அது அப்கோர்ஸ் நம்ம ஆதன்ல சொல்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். மக்களுக்கு போய் தெரியட்டும். இது டோட்டலா வந்து பாஜகவோட மிகப்பெரிய அழுத்தமா தான் இது பாக்குறேன். இதெல்லாம் அவங்க சைட்ல இருந்து இன்னும் வெளியில வரலாம். அண்ணா வருவாரு கண்டிப்பாக. இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நிச்சயமாக அண்ணா வந்து பேசுவார். விஜய் நான் பேசுவார், நான் நம்புறேன். பேசணும், அது என்னோட இது. ஏன்னா தெரியணும் மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை. இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கே இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன்னா அப்ப மற்ற விஷயத்துக்குலாம் வரும் காலங்கள்ல எப்படிலாம் அழுத்தம் கொடுக்க போறாங்கன்றதுக்கு இது ஒரு நிலைப்படத்துக்கு இங்க மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா கொடுக்குறாங்க. நேத்திக்கு பாருங்க அவங்களுக்கு மம்தா பானர்ஜிக்கு எப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்கன்ட்டு. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அவங்க எல்லா இடத்துலயுமே கொடுத்து பிஜேபி அழுத்தம் தான் காரணம். மிகப்பெரிய அழுத்தம் சார், மிகப்பெரிய அழுத்தம். திமுக ஏதாவது சின்னதா பண்ணிருச்சுன்னா, ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா அங்கிள், வாட் அங்கிள், ராங் அங்கிள் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க.
மோடி அங்கிள் கேக்குதா அங்கிள், என்ன அங்கிள் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஏன் விஜய் ஒரு முறை பேச சொல்ல வேண்டியது? வருவார். ஏன்னா எப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. நான் சொல்லிடுறேன், 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமாவா இல்லையா? 6 7 சரி ஓகே, சொல்ல வேண்டியதானே, மோடி அங்கிள் வாட் அங்கிள் என்ன அங்கிள் அப்படின்னு கேளுங்க. அதுதான் பிரதர். ஏன் பயம்? இது பயம் இல்ல, அதாவது புலி பதுங்குதுன்னா பயத்தினால இல்ல, பாயதான் ஃபர்ஸ்ட். இங்க மட்டும் பட்டுன்னு பாஞ்சு பொறாண்டுறீங்க. திமுகன்னா அதான் நான் சொல்ல, திமுகன்னா உங்களுக்கு பொறாண்டுவீங்க, பிஜேபினா உங்களுக்கு பயம். இருங்க இருங்க, பொட்டி பாம்பா அடங்கி. பயமும் கிடையாது. இதே மோடியை பார்த்து தான் அலர்ஜினே சொல்லியிருக்காரு, தெரியுங்களா? இதுல பாத்திருப்பீங்க மதுரை மாநாட்டுலலாம். பயம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் வக் போர்டுக்கு அகைன்ஸ்டா கேஸ் போட்டிருக்காரு, அவர் பேர்ல தான் கேஸ் வந்திருக்குது. எஸ்ஐஆருக்கு அகைன்ஸ்டா இது பண்ணியிருக்காரு. எல்லா விஷயத்திலுமே அவர் வந்து எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தைரியமாக கொள்கை எதிரின்னு பாஜக எங்களோட கொள்கை எதிரின்னு திட்டவட்டமாக பேசிட்டு தான் இருக்காரு. விஜயும் பேசல, நிர்மல்குமாரும் பேசல, ஆதவ் அர்ஜுனாவும் பேசல. இல்ல யார் யார் இருக்காங்க? யாருமே பேசல. ஜனநாயகன் சம்பந்தமா பேசாததுக்கு அருண்ராஜ் பேசுவாருன்னு பார்த்தேன். இல்ல அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 500 கோடி ரூபாய் வர்த்தகத்தை நம்பி இருக்கிற ஒரு இது. அது வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. இன்னைக்கு ஏதாவது இவர் அதான் முன்னாடியே நீங்க ஆடியோ ஃபங்க்ஷன்ல பார்த்துருந்தீங்கன்னா கூட, ஆடியோ ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா, என்னை வச்சு சாதாரணமா படம் எடுத்தாலே பல பிரச்சனை, நான் அரசியல் கட்சி வேற ஆரம்பிச்சிட்டேன், உங்களுக்கு தைரியமா எடுக்கிறீங்களா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டதுக்கு, இல்ல சார் பார்த்துக்கலாம், எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடின்ட்டார். இப்போ நீங்க இங்க என்ன இஷ்யூனா, இப்போ விஜய் நான் ஒரு வார்த்தை பேசிட்டாரு வச்சிங்களேன், நான் அதுக்கு முன்னாடி சில கண்டென்ட்டை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் சொல்லிட்டு சொன்னேன் வச்சிங்களேன், அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். தாவேகா ஆதரவா இருக்கக்கூடிய திரு காமேஷ் தான் சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு டிவிகேவினுடைய ஸ்போக் பர்சன்ஸ் கூட யாருமே சொல்லல இந்த மாதிரி பிஜேபியின் அழுத்தம் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லல. இல்ல அது என்ன, பிஜேபில இருந்து வந்த நிர்மல்குமாராவது சொல்லுவாருன்னு நான் பார்த்தேன், அவரு கூட சொல்லல. தாவேகால இருக்காரு. இல்ல பிஜேபில இருந்து சேகர் பாபு எப்படி சொல்லுவீங்க, அறநிலைத்துறை அமைச்சர்னு சொல்லுவீங்களா, இல்ல அதிமுகல இருந்து வந்து திமுகல வந்து அறநிலைத்துறை அமைச்சர்னு சொல்லுவீங்களா? முடிஞ்சிச்சு பிரதர், அதை விட்டுருங்க. இப்ப உள்ள வந்துட்டாங்கல்ல. இல்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சார். இந்த படத்துல ஏதோ ஒரு சக்தி வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க, எதுக்கு இது கொடுக்க சர்டிபிகேட் கொடுக்காம இருக்காங்கன்னு நிர்மல்குமார் சொன்னதுனால நான் ஹைலைட் பண்றேன். எனக்கு நல்ல நண்பர் அவர். இப்ப நான் மட்டும் இல்லையே, ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் சாணக்கியர் ஒருத்தர், அவர் வந்து யார் பிஜேபியோட கிட்டத்தட்ட ஒரு நல விரும்பி ஆதரவாளர். அந்த சாணக்கியரே சொல்லிட்டாரு, ஜனநாயகன் படம் வந்து தடுத்ததுக்கு வந்து மாபெரும் அழுத்தம் காரணம். இன்னும் என்ன சொல்றாரு, இதெல்லாம் அமித்ஷாவின் ராஜதந்திரம் அப்படின்னே வரைக்கும் அந்த அளவுக்கு போற்றி பாராட்டிட்டாரு அவரு. நான் வந்துடுறேன். இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலி இதோட என்ன நடந்துச்சுன்றதை நான் தெளிவுபடுத்தினே வச்சுங்களேன், இது ரொம்ப கிளீனா புரிஞ்சிடும் நினைக்கிறேன். 18ஆம் தேதி அன்னைக்கு இவங்க போய் தட்கல்ல போடுறாங்க. இது டிசம்பர் 18 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, படத்துக்கான இதுக்கு வந்து சப்மிட் பண்றாங்க, சர்டிபிகேட் வேணும்னு தட்கல். ஸோ 19ஆம் தேதி அன்னைக்கு படம் பார்க்கப்படுது அவர்கள் சைட்ல இருந்து. 22ஆம் தேதி அன்னைக்கு அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்புறாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா 27 மாடிஃபிகேஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் நான் படிச்சிடறேன் அப்படியே. பொலிட்டிக்கல் டைலாக்ஸ், ஓவர் 50 பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் லைன்ஸ் டார்கெட்டிங் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிஸ் ஹவ் பீன் மியூட்டட். அடுத்தது எம்ஜிஆர் ரெஃபரன்சஸ் டு த லேட் எம்ஜி ராமச்சந்திரன் யூஸ் டு ட்ரா பொலிட்டிக்கல் பேரலல்ஸ் டு விஜய் கேரக்டர் வேர் ஆர்டர் டு பி ரிமூவ்டு. அடுத்தது வைலன்ஸ், செவரல் க்ளோரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் இன்க்ளூடிங் ஸ்டாபிங்ஸ், கன் ஃபயர்ஸ் அண்ட் பிளாஸ்ட் வேர் பீன் ஷார்ட்டன்ட் அண்ட் பிளாக்ட் அவுட். சில விஷயங்கள்லாம் கட் பண்ண வச்சிருக்காங்க. அடுத்தது ரிலீஜியஸ் அண்ட் மிலிட்ரி சென்சிட்டிவிட்டி, இதுதான் முக்கியம். த போர்ட் ஃபிளாக்ட் சீன்சஸ் ஃபார் அலைடு ரிலீஜியஸ் ஹர்ட்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷனல் போர்ட்ரேல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஒரு சென்சார் போர்டில் 5 பேர் கொண்ட டீம் படத்தை பார்ப்பாங்க. ஃபார்ம் 8ன்னு ஒன்று இருக்குது அவங்க கிட்ட. அவங்க என்னென்ன, அந்த படம் பார்க்கும்போது நம்பரிங் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். 1st minute 10th minute 1 hour 2 hours ரன்னிங் ஆகும். அப்போ எங்கெங்கெல்லாம் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அதை தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ அந்த தலைவர் வந்து எதை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது, எது வேண்டும், எது வேண்டாம் அப்படின்ட்டுன்னு அவர் வந்து ஃபைனல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். இது போக இந்த சப்மிட் பண்ணுறாங்கல்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்தோ டேரக்டர் கூட இருக்கும்போது, இந்த படத்தில் என்னென்ன இருக்குது, ஒரு விலங்கை வச்சு பண்ணுறோம், உதாரணத்துக்கு கும்கினா யானையை வச்சு பண்ணும்போது அதற்கேற்ற அந்த அனிமல் டீம்லேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. இப்போ ஃபாரஸ்ட் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி மிலிட்ரி சம்மந்தமாக பண்ணும்போது ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸரோ யாரோ ஒருத்தர் அவங்க சார்பாக வந்து அந்த படத்தை உட்காந்து பார்க்கணும். இது வந்து ஒரு ரூல். எதுவுமே நடக்கலை, ஒரு மிலிட்ரி சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க, நடக்கலை. சரி, அது இருக்கட்டும். இந்த அப்ஜெக்ஷன் 22nd கொடுத்தாங்கல்ல, 22nd அப்ஜெக்ஷன் கொடுத்த உடனே இவர் வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டாங்க. அப்போ இவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 27 கட்டோட 50 மியூட்டோட இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணி வாங்கிட்டு 24 ரீசப்மிட் பண்றாங்க படத்துக்கு. அப்ப பாருங்க,
அதுல ம். இப்போ இந்த side- இதெல்லாம் டிசம்பர் மாதத்துல நடந்தது. டிசம்பர் மாசத்துல நடக்குது. நடக்குது. இப்போ என்ன வந்திருக்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் 24 the film has been viewed by the examining committee and the board has come to the conclusion that the film is suitable for unrestricted public exhibition with an endorsement of the question whether any child below age 16 may be allowed to see the film should be considered by parents or guardian of the child. 16 வயசுக்கு கீழே இருக்க முடியாது, 16 வயசு கீழேனா பேரண்ட்ஸ் கைடரோட பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, should be allowed to see the film should be considered with the parents of the child provided you carry out the modification in the film listed by the annexer. You are accordingly requested to carry out the given modification so that the film may be sanctioned for unrestricted public exhibition after verification that the execution has been done as per order. அப்போ இவங்க 22 கொடுக்குறாங்க, இவங்க 24ஆம் தேதி எல்லாத்தையும் முடிச்சு சப்மிட் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே இவங்க இது போயிடும் இது வேண்டான்னு தர்க்கமோ அந்த இஷ்யூஸ்குள்ளே வரல, அவங்க ஆர்குமெண்ட்குள்ளே போல, எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி கூட கேட்கல. வேற பராசக்தி ரிவைசிங் கமிட்டி கேட்டு போயிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து ரிவைசிங் கமிட்டி கூட கேட்காம எல்லாத்தையுமே ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுமே ஒரு 21 26 கட்டு போயிருக்கு சார். அதுல வந்து ரிவைசிங் கமிட்டி போய் தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கொடுத்த எதுவுமே முடியாது. 24ல இது ஃபைனல் ஆயிடுச்சா? ஆமா, 24 ஃபைனல் சார். ஃபைனல் ஆயிடுச்சு. ஃபைனல் இப்போ நான் வரேன் பாருங்க, அதுக்கு தான். இப்போ 24th இவங்க கொண்டு போய் கொடுத்தாச்சு. 22nd இவங்க பார்த்து சொல்லி ஒரே நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டு கன்ஃபார்ம். ஏன்னா படம் ரிலீஸ்க்கு 15 நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓவர்சீஸ்க்கான இது அனுப்பிச்சாகணும் சென்சார் போர்டு. அங்க அவங்க கிளியர் பண்ணிட்டு இது பண்ணணும், அப்ரூவல் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு தனி சென்சார் இருக்கு. நம்மளது தாண்டி அந்தந்த கண்ட்ரிக்கான ஒரு சென்சார் இருக்கு. சோ மினிமம் 15 டேஸ் நமக்கு முன்னாடி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ப்ராசஸ்ல. இல்ல சார், 27 முடிஞ்சிருச்சா? இல்ல 24 முடிஞ்சிருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? இப்போ வரேன் பாருங்க. இப்போ 24 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து இப்போ சென்சார் போர்டுல வருது. The suggested cuts were expressly marked and resubmission. The second respondee had been communicated dated 29/12/2025. அதாவது 24 முடிஞ்சு 29ஆம் தேதிக்கு ரெண்டாவது ரெஸ்பாண்ட் சப்மிட் பண்ணதுக்கு கமிட் கொடுக்குறாங்க. Informed the petitioner that the modifications have been verified. The modifications have been verified and the petitioner would be granted UA 16+ certification. Okay. In the light of the above communication, the petitioner attempted to proceed for the final stages of the certification process. Okay. இதுதான் அவங்க கொடுத்தது. இப்போ 29th வந்துச்சு, இவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்னும் 10 நாள் இருக்கு, 29 வந்துருச்சு அப்படின்னு இவங்களும் மலேசியா போனாங்க, வந்தாங்க. 30 31 கிறிஸ்மஸ் முடிஞ்சு 30 31 நியூ இயர் முடியட்டும்பா அப்படின்னு போயிட்டு கேட்கும்போது வரும்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி ஆக போகுது, என்ன சார் இன்னும் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா 4th அன்னைக்கு இவங்க என்ன கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கோம் செக் பண்ணிக்கிங்கன்னா அதுல ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் கொண்டு போகிறோம்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன, இப்போ ரிவைசிங் கமிட்டி போயிட்டு இதுக்கப்புறமாக ஒரு பேனல் ஒரு தடவையும் பார்க்கும்போது ஒரு பேனல். ஸோ அப்போ இந்த வாட்டி பார்க்கும்போது இன்னொரு ரிவைசிங் கமிட்டிக்கு ஒருத்தரை போட்டு அவர்கள் படத்தை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு அப்ஜெக்ஷன் எடுத்து போனா அதுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கான. நான் என்ன கேட்குறேன், ஒரு 24 முடிஞ்சிருச்சு சார், 29 UA கொடுத்துடலான்னு முடிவுக்கே வந்துட்டாங்க சார். கொடுத்துட்டாங்க வந்துடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மெயில் வந்துச்சுன்னு 5ஆம் தேதி வாக்குல 3ஆம் தேதி வாக்குல சொல்லிட்டாங்க. 29 வாயில சொல்லிட்டாங்க, சொல்லியாச்சு. 24 முடிஞ்சிருச்சு, நம்ம போய் சப்மிட் பண்ணிட்டோம். 29 போய் கேட்கும்போது உங்களுக்கு எல்லாம் ஓகே சார் வந்துரும், UA 16 ஃபைனல் அப்படின்ட்டாங்க, மெயில் அனுப்பிச்சிரும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிருவோம்ட்டாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்த்த வரைக்கும் வரல. 5ஆம் தேதி இவங்க கேட்டுட்டே இருக்காங்க, இது இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி இன்னைக்கு ரெவ்யூ கமிட்டிக்கு அனுப்புறாங்க. என்னன்னு சொல்லி அனுப்புறாங்கன்னா அந்த இடத்துல அதாவது 5 பேர் பார்த்ததுல ஒரு ஆல் தி போர்ட் மெம்பர் அப்ஜெக்ஷன் கிளைம் பண்ணிருக்காரு. ரைட், நீங்க தான் 22 பார்த்துட்டீங்கல்ல, அன்னைக்கே நீங்க சொன்ன அந்த ரிலிஜியஸ் இஷ்யூ, அப்புறம் வந்து அந்த மிலிட்டரியில இருக்கிற சில இஷ்யூஸ் சொன்னீங்கல்ல, அன்னைக்கே நீங்க கிளைம் பண்ண வேண்டியதானே? ஏன் 25th வந்து நீங்க கிளைம் பண்ணல? பர்டிகுலர் ஒரு கிளைமிங் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, நான் ஒரு வாதத்துக்கே வரேன். அவங்க சிஸ்டமேட்டிக்கா தான் கொண்டு வருவாங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கும் போட்டுன்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஃபேஸ் பண்ணிருக்கலாம்ல. நம்ம தான் ஏற்கனவே ரிவைசிங் கமிட்டி நீங்க 22nd போடுங்க சார், 24th போடுங்க சார். நான் கமிஷன் போட்டேன், நீங்க கேட்டு மாடிஃபிகேஷன் கேட்டு போட்டேன். இல்லங்க நீங்க கமிஷன் கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் நாங்க ரிவைசிங் கமிட்டி போறோம், எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, நாங்க கிளியர் பண்ணிட்டு வரோம்னு நீங்க 24th போட்டுருந்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 9ஆம் தேதி படத்தை வச்சு நீங்க 6ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டி போட்டீங்கன்னா எப்படி சார் படம் வந்து அடுத்த 2 நாள்ல படத்தை ரிலீஸ் பண்ணோம், எல்லாத்துக்கும் நம்ம அனுப்ப வேண்டிய இஷ்யூ இது இருக்கு. அப்ப என்ன இஷ்யூ ஆகுதுல, என்ன டிமாண்டா இருக்கும் சார்? என்ன டிமாண்டுக்காக இந்த வேலை நடக்குது?
அதான் என்ன அழுத்தம்? என்ன அழுத்தம்? உள்ள வாங்க, நீங்களும் வந்து அலையன்ஸ் அலையன்ஸ் வாங்க, என்டி அலையன்ஸ் வாங்கன்ற ஒரே விஷயம் தான். ஓகே. இல்ல இதெல்லாம் வந்து இது எங்க வருது இருங்க, இது எவ்வளவு அழுத்தம்ன்றதை நான் சொல்றேன். இது முடியல, நம்ம இன்ட்ரோல வரைக்கும் தான் வந்திருக்கோம். இன்னும் அடுத்த செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க. இது எல்லாமே நீதி அரசர் PT ஆஷா மேடம் அவங்களோட 39 பேஜ் ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அவங்க, ஒன்ஸ் யூ ஹவ் டிக்ளேர்ட் UA சர்டிபிகேட் அப்படின்னா அந்த தலைவருக்கே அதுக்கப்புறம் அதை ரிவைசிங் கமிட்டி அடிச்சு ப்ராசஸ் எடுக்கிறதுக்கான முகாந்திரம் கிடையாது. ஓகே. அப்படின்னு அவங்க சொல்லித்தான் இதுல இருக்கு. ஸோ அதுல நிறைய இருக்கும். இது இப்ப என்ன ஆகுது, இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, குடுன்னு சொல்லிட்டாங்க. அரை மணி நேரத்துல நீங்க திருப்பி என்ன பண்றீங்க, அப்பீல் போறீங்க. ஆமா. இந்த இடத்துல வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, கரெக்ட் தானே, உங்களை யார் வந்து படத்தை வந்து சர்டிபிகேட் வாங்காம பண்ண சொன்னாங்க. இது ஒரு ப்ராசஸ் சார், உங்களுக்கு நல்லா தெரியும் சினிமா பத்தி. ரைட்டு சார். இல்ல சார், விஜய் அவர்களுடைய படத்துக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்ததே கிடையாது. இன்னைக்கு இதை ஃபேஸ் பண்றாருன்னா அரசியல் காரணம் இருக்கு. நான் என்ன கேட்கறேன், இருங்க, சென்சார் சர்டிபிகேட் UAஓ இல்ல ஏஓ ஏதோ ஒரு சர்டிபிகேட் XYZ ஏதோ ஒன்று வாங்கிட்டு நம்ம படத்தோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நம்ம எந்த நம்பிக்கையில அவங்க வந்து 29 கிளியர் ஆயிரும் உங்களுக்கு கிடைச்சிரும் போங்கன்னா நம்ம உடனே திடீர்னு நியூ இயர் விட்டுட்டோம், பொங்கலுக்கு நெருங்குது, நம்ம வந்து அப்பதானே நம்ம டைம் இருக்குல்ல, 9ஆம் தேதி தானே, நம்ம போய் 5ஆம் தேதி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம்னா அந்த மாதிரி ஒன்றும் இது சாதாரண இது என்ன 10ஆம் வகுப்பு மார்க் சர்டிபிகேட் 12ஆம் வகுப்பு மார்க் சர்டிபிகேட் இது காலேஜுக்கு போகும்போது அட்மிஷன் போடும்போது வாங்கிக்கிறீங்க. நீங்க 24 கிளியர் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமாக உங்களுக்கு சர்டிபிகேட் வரும்போது வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, 1-2-3 நாள் ப்ராசஸ் ஆகி வரும்பான்றது தான் அங்க இருக்கிறது. நீங்க கேட்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கேட்டுட்டே இருந்திருப்பாங்க, நாளைக்குன்னு சொல்லி. அதுதான் ஒரு வாரம் தள்ளி போயிட்டு இந்த இஷ்யூல வந்து மாட்டுதுன்னு சொல்றேன். நேரடியா பிஜேபியே இதுல தலையிடுறாங்க. அமித்ஷாவோ மோடியோ இதுல கிட்டத்தட்ட வந்து இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறதா. ஏன் இவ்வளவு வெளிப்படையா பேசல? சரி சார், நான் என்ன கேக்குறேன், ஏன் சொல்றேன்னு நான் சொல்றேன், ஒரு சென்சார் போர்டு, நான் முடிக்கிறேன், ஒரு சென்சார் சார் தமிழ்நாட்டை பிஜேபி, நான் சொல்றது கேளுங்க சார், தமிழ்நாட்டுல பிஜேபி எங்களுக்கு இவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுக்குது, இங்க இருக்கிற அத்தனை தலைவலிக்கும் ஜனநாயகன் சிக்கலுக்கு அவங்க தான் பெரிய காரணம்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பெருங்கூட்டத்தை வச்சிருக்காருல்ல விஜய், ஏன் சொல்ல வேண்டியதானே? என்ன பயம் உங்களுக்கு? எப்ப வரும் தேர்தல்? இல்ல சார், அதாவது ஒருத்தர் நம்பி 500 கோடி ரூபாய் பணத்தை போட்டிருக்காரு சார். இன்னைக்கு ஒரு வார்த்தை இவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அது பல விதமான பிரச்சனைகளை கொண்டு என்ன பிரச்சனை வரும்? அவருக்கு உண்மையதான சொல்றாரு சார், அவருக்கான நஷ்டம் இன்னும் அழுத்தம் சார். ஒரு நாளைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அதுக்கான வட்டி, அதுக்கான ப்ராசஸ், அதுக்கான நஷ்டங்கள் அவருக்கு ஏறிட்டே போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இப்ப 50 கோடி ரூபாய் லாஸ். இந்த பொங்கல் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாத அந்த முதல் நாள் ரிலீஸ் ஆகாதனால அந்த ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு 50 crores. நான் என்ன சொல்றேன், புரியுதா? திமுக மட்டும் இருந்திருந்தா நேரம் தலைகீழ நடந்திருப்பீங்க, மொத்த தாவேக்காரங்களும் தலைகீழ நடந்திருப்பீங்க சார். நீங்க திமுகவை புரட்டி போடுற அளவுக்கான பேச்செல்லாம் பேசிருப்பீங்க. நீங்க எதுவுமே கிடையாது. நீங்க லயோலா மணி எல்லாம் ஐ பிச்ல பேசுறாரு. இதே லேப்டாப் 4 வருஷம் கழிச்சு இவ்வளவு நேரம் என்ன ஒரு வார்த்தை கேட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன் ஒரு வீடியோல. லயோலா மணி வர இதே தலைவன் படம் 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அவர் கேட்ட வார்த்தை பாருங்க. இதே தலைவன் படத்துக்கும் அவர் அடங்கிதான் போனாரு. யாரு தெரியும்ல, என்ன ரீசன் நடந்துச்சு? பிஜேபினா உங்களுக்கு பயம் சார், உங்களுக்கு பயம் கிடையாது, பயந்து நடுங்குறீங்க. வள்ளுவன் சொன்ன வாக்குதான் இந்த குறள் தான் நான் சொல்றேன். கொக்கக்க கூவும் பருவத்து மற்றதன் குத்தக்க சேர்ந்த இடத்து அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த கொக்கு எப்படி காத்துட்டு இருக்குமோ தனக்கான இறை கிடைக்கும் அந்த மீனுக்காக, அந்த மாதிரி நேரம் காலத்துக்கு காத்துட்டு இருக்கும். நிச்சயமாக விஜய்னா இது எல்லாமே பேசுறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது பேசுவார். இன்று தன்னை நம்பி வந்த ஒருத்தன், இது தலைவாக்கு, அதனால நான் மறுபடியும் சொல்றேன், தலைவா எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க. கையை கட்டிட்டு போய் கோடநாடுல நிக்கலையா, கையை கட்டிட்டு போய் கோடநாடுல நிக்கலையான்னு அசிங்கப்படுத்துறாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும் தெரியுமா? அந்த படம் உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுல மட்டும் தடை செய்யப்பட்டுச்சு, பைரசி உள்ள வந்துருச்சு, மாபெரும் வர்த்தகம் அடி வாங்கினோடனே அந்த ப்ரொடியூசர் என்னால இதுக்கப்புறம் தாங்க முடியாது இந்த நஷ்டத்தை இதுக்கு மேலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டார். ஐயோ, என்னால ஒருத்தன் இப்படி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தன்னோட சுயமரியாதையும் விட்டுட்டு அவருக்கு பணம் வந்துருச்சு. இல்ல சார், அமைதியா போயிருக்கலாம். ஆனா ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு போயிடுச்சு சார். இல்ல சார், ஜனநாயகன் படத்துல இருக்கிற சிக்கலை பிஜேபியால தான் இந்த சிக்கலை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்றத ஓப்பனா நீங்க சொல்லிட்டீங்கன்னா, கரூர் சம்பவம் விசாரணை சிபிஐ நடக்குதுல்ல, அங்க உங்களுக்கு கிடுக்குப்பிடியான விஷயங்கள் நடக்கும் இருக்கலாம். அதான் அந்த பிரச்சனைக்கு பயந்துகிட்டு இங்க நீங்க சார் அரசியல் வேற இது வேறன்னு தனி நம்மளை நம்பி ஒருத்தர் பணம் போட்டிருக்காரு. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லி ஏதாவது பிரச்சனை இன்னும் தள்ளி சார் இந்த படத்தை தடுக்கலாம் முடியாது. இந்த படம் ஒன்றும் பெரிய அப்படியே நாட்டில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு தீவிரவாதத்தையோ ஒரு பெரிய விஷயத்தையோ எடுத்துலாம் போல.
இது வந்து ஜாலியாவா ஜாலியா போ. ம். எங்க அண்ணன் எப்பவுமே விஜய்னா எப்படி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவாரு, மாஸ் ஹீரோன்றது எல்லாருக்கும் தெரியும். வந்து ஒரு மசாலா படம் தான், ஃபுல் மசாலா படம். நல்ல ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. அவரை பொறுத்த மட்டும் நம்மளை நம்பி ஒருத்தன் முதலீடு செஞ்சான்னா அவன் நஷ்டமாக கூடாது, அவன் ஒரு 4 காசு பார்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல பண்றது. இது வர்த்தகம் ரீதியாக பாக்குற படம் தான். ஜனநாயகன் சிக்கல் பிஜேபி தான் காரணம். 99% ஏன்னா நம்ம 100% விஜய் பேசுவாரா? கண்டிப்பா சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்வார். இந்த சார் நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, தேர்தல் நடைமுறை இல்ல சார், முதலமைச்சர்ல நம்ம நாட்டோட முதலமைச்சர் எப்ப சார் சொன்னாரு படத்தோட யூஎஸ் சர்டிபிகேட் கையில வந்துச்சு. இதே பராசக்திக்கு ஒரு இஷ்யூ ஓடுது, படத்தோட யூஎஸ் சர்டிபிகேட் கையில வந்துருச்சு, படம் நாளைக்கு ரிலீஸ், டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகி ஆரின் கீரின் எல்லாம் அந்த பிரிண்ட் கிண்ட் எல்லாம் போய் எல்லாம் ஓகே கிளியர், ஆல் கிளியர் அப்படின்னு இப்ப பேசுறா உட்ரா சண்முக வண்டிய அப்படின்ற மாதிரி இப்ப கொடுக்குறாரு ட்வீட். ஒரு 3 நாள் முன்னாடி அவர் கொடுக்க வேண்டியதானே. அப்போ இது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை சார். இது நம்ம அசால்ட்டா சொல்லிடலாம். அந்த இடத்துல இருக்காங்க தெரியுமா, அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கான ப்ரெஷர், அவங்களுக்கான அந்த வர்த்தகம், இது ஒரு மாபெரும் வர்த்தகம். 500 கோடி ரூபாய் பணம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம தூக்கி போட்டு போக முடியாது. ஏன்னா அது வந்து முள்ளு மேல வேட்டி விழுந்துருச்சு. அந்த வேட்டியை கிளியாம எடுக்கிற வரைக்கும் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்றது கண்டிப்பா சார். அட்லீஸ்ட் தேர்தல் நடைமுறைக்கு வந்த பிறகு இல்ல சார், நீங்க யோசிச்சு சொல்லுங்க, ஒரு கட்சி மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசையும் சரி மாநில அரசையும் எதிர்த்து கொண்டு இருக்கிற ஒரு கட்சி எலெக்ஷன்ல அதுவும் முதல் முறையாக வந்து பண்ற ஏதாவது ஒரு கட்சி டக்குன்னு சொல்லுங்க. எனக்கு எந்த கட்சி டக்குன்னு ஞாபகம் வரல, மேபி இருக்கலாம் ஞாபகம் வரல. 2 பேரும் எதிர்த்து தான் சார் உட்கார்ந்துருக்காரு. 2 பேருமே எதிர்த்து தான் இருக்காரு. இவன் அடிக்கணும்னு நினைச்சு அவன் கூட போயிட்டு கூட்டணி போட்டுருக்கலாம், அவன் அடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் கூட போயிட்டு இது பண்ணல. உண்மையாகவே தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் கொஞ்சம் பொறுக்கணும். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, பிஜேபி விஷயத்துல ரொம்ப பொறுமை காக்குறீங்க சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, அவங்க போட்டு மிதிக்கிறாங்க, உங்களால திரும்பி பேச முடியல பாத்தீங்களா? போன இது அப்படிதானே, அப்படிதான் சொல்ல முடியும். அந்த வார்த்தை தான் பாசிஸ் ஆட்சின்னு ஓபனா சொல்றாரு சார். சார் உங்க படத்தை வரவிடாம, கடைசி படத்தை வரவிடாம தடுத்துட்டு இருக்காங்க. அது கூட பேச மாட்டீங்கன்னா எதுக்கு சார் பேசுறீங்க? போகும்போது கூட முதல்ல எடுக்கும்போது என்ன பேசினாரு, இந்த பிஜேபின்ற ஒரு அரசு இருக்கு, அவரு தான் வந்து வட இந்தியா தென் இந்தியான்னு பிரிக்குது, நமக்கு எல்லோருமே ஒண்ணுதான் நம்ம பாக்குறோம்னு அங்கேயும் தான் பேசுறாரு. இடம் எங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காரு, சொல்லாம இல்ல. ஆனால் இதுக்கு நீங்க கேட்டதுக்கு என்னன்னா, இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு போயிடுச்சு. ஒருவேளை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன சொல்லி இருந்திருக்கலாம், சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். அங்க என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது, அதனால கூட அமைதி காக்கலாம். ஆனா அவருக்கெல்லாம் பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பேசுவார்ன்றதை நான் சொல்றேன். சிபிஐ வலையில் திரு விஜய் மாட்டியிருக்கார் அப்படின்னு எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரணைக்குள்ளார ஒரு 7 மணி நேர விசாரணை நேற்றைக்கு நடந்திருக்கு. இன்றைக்கும் அது தொடருதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போ வரைக்கும் அதோடைய அப்டேட் இன்னும் வரல. என்ன நடந்துட்டு இருக்கு, அது எப்படி பார்க்க? இல்ல முடிஞ்சிடுச்சு. அவர் இன்னைக்கு கிளம்பிட்டாரு. நேற்று ரொம்ப பனியானதுனால நைட் கிளம்பல போல, லேட் ஆயிடுச்சுன்னு. மேபி யாராவது முக்கியமான ஆட்களை கூட டெல்லியில இருந்ததுனால பார்த்து இருந்திருக்கலாம். முக்கியமான ஆள்னா அதுவா? அவங்கள பார்க்கணுன்ற அவசியமே இல்லை சார். இல்ல அவங்க ஏதாவது இவரை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல, அத கூட வாய்ப்பு இல்ல. அப்படி நினைச்சிருந்து சார் நான் தான் சொல்றேனே, இங்க வந்து நானூறு ரவுடி தான் சீனை போட்டு அந்த பக்கம் போயிட்டு தலைவா பார்த்து செய் தலைவான்ற கூட்டம் இல்ல. யார சொல்றீங்க? நான் பொதுவா சொல்றேன் சார், நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லனா. நம்ம பேசுறது 100, இப்ப நான் இப்ப உங்களுக்கு சொன்னல, இதெல்லாமே 100%. அவங்க தொட்டுப்பார் சீண்டிப்பாருன்னாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வசனம் பேசுங்களா பார்க்கலாம் பிஜேபிக்கு எதிரா. அததான் சொல்றேன், இது வெறும் வசனத்தோட நிக்கிற ஒரு விஷயமா தானே இருக்கு. சொல்லிட்டு அப்புறம் அங்க உங்களுக்கு தான் நல்ல வசனம் வருமே சார், உங்க தலைவருக்கு தான் நல்ல வசனம் வருமே. அததான் சொல்ல வரேன், அது படத்தோட மட்டும் தான். ரியல் லைஃப்ல வரும்போது ஒரிஜினலாக என்ன மாதிரி இருக்கணுமோ அப்படிதான் நாங்க இருக்கோம். இப்போ நான் சொல்ல வரேன், என்னன்னா நமக்கு தெரியாது. அது மீட்டிங் இருந்திருக்கலாம். இன்னைக்கு மார்னிங் கிளம்பிட்டாரு, இப்ப சென்னை வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம கொடுக்குற இன்டர்வியூல அவர் சென்னை வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டுப்பாடோ ஒரு கொள்கையோ இல்லாத ஒரு கூட்டம்ன்ற ஒரு விமர்சனத்துக்கு மேலும் ஒரு சான்றா மேதகு தேசிய தலைவர் மீதான ஒரு விமர்சனத்தை ஒருத்தர் வைக்கிறார். பாத்தீங்களா? உங்களுக்கு தமிழ் தேசியம் திராவிடம் கொள்கையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க தாவேகாவில். மேதகு தேசிய தலைவரை போய் நம்ம அப்படி பேசணுன்ற ஒரு எண்ணப்பாடு கூட இல்லையா? அப்ப நீங்க என்ன கொள்கையை உள்வாங்கிட்டீங்க? தலைவர் சரியான கொள்கையில இருந்திருந்தால் தேசிய தலைவர் ஒருத்தர் ஒரு நிர்வாகி பேசாம தாவேகாவில் ஒருத்தர் பேசி வைரல் ஆகல. பாக்கல அந்த வீடியோ பாக்கல? நீங்க சத்தியமா பாக்கலையா? தேசிய தலைவரை தப்பா பேசுறாரு அவரு. அப்படியா? ஆமா, நான் பார்க்கல. யாருக்கு என்ன எது சீமானை விமர்சிக்கும் போது தேசிய தலைவரை தப்பா பேசுறாரு. தெரியல, மேபி இருந்துச்சுன்னா கண்டிப்பா. உடனே மன்னிப்பு வீடியோ போட்டாரு அவரு. மன்னிப்பு வீடியோ போட்டாரு இல்லையா? இல்ல மன்னிப்பு இல்ல தேசிய. அப்ப உங்களுக்கு கொள்கையே இல்லையா சார்? அப்படி கிடையாது, ஒரு கட்டுப்பாடே இல்லையா சார் உங்க கூட்டத்துக்கு? இல்ல ப்ரோ, மாதேஷ் ப்ரோ, ஒரு கொள்கையும் தெரியல, ஒரு கட்டுப்பாடும் தெரியல. உங்க தலைவர் யாரும் உள்வாங்கல. நீங்க விஜய் தான், கண்மூடித்தனமான விஜய். அவ்வளவுதான். அவர்கள் நடப்பது சகஜம். ஓகேவா சார்? கொள்கையே உள்வாங்கல சார் உங்க கட்சிக்காரங்க. வாண்டடா பேசல அப்படின்றது அவருக்கு சொல்லும் போது, அது ஃப்ளோல பேசும்போது, இப்ப நான் கூட உங்க கூட பேசிட்டு இருக்கேன், என்னையும் மீறி ஒரு வார்த்தைகள் வந்து, ஆனா அவர் இல்ல, அவர் வந்து, ஆனா அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கல. அவர் ரொம்ப தெளிவா பேசினாரு. அந்த வீடியோ வேணா நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. நீங்க பாக்கலன்றதே எனக்கு
தேசிய தலைவரை தப்பா பேசுறாரு சார். அததான் சொல்ல வரேன். அபத்தமா இல்ல ஒரு உங்களுக்கு? மன்னிப்பு கேட்டிருக்காருல, யாரு? அத நான் பார்க்கறேன். அடுத்த அபத்தமா இன்டர்வியூல இருக்கு நம்ம சார், பேசலாம். அபத்தமா இருக்கு. சீமானை விமர்சிக்க தேசிய தலைவரே விமர்சனம் பண்றாங்கன்னா அது இவங்க தவறுதான். எந்த மாதிரி ஆட்களா இருப்பாங்க? கண்டிப்பா அது அப்ப தவறு. கொள்கையே தெரியல. இல்ல ப்ரோ, அதுதான் அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு. சார், இந்த இல்லையா? கூட்டம் அந்த எப்படின்னு நான் flowல, சொல்றேன் பாருங்க அந்த சார். ஃப்ளோல பேசும்போது வார்த்தைகள் இது ஒன்று உங்களுக்கான தவறு. பேட்டி இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க கூட்டம் தாவேகாவின் கூட்டம் இன்னுமே ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வரல அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். பல பிரச்சனை இருக்குது. திமுக உங்களை எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஒழுங்காயிட்டாங்க சார். நல்ல விஷயம் தானே. உண்மையிலே உங்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்க கட்சிக்கு ஒழுக்கமா காட்டுறாங்க. நான் சமீபத்துல நான் வேலூர் பக்கம் வாணியம்பாடி கிட்ட ஒரு ஊருக்கு போயிருந்தேன் சார், பயணம் பண்ணிட்டு இருந்தேன். ஆலங்காயம் கிட்டன்னு நினைக்கிறேன். ஆலங்காயம் கிட்ட திமுக ஒன்றிய செயலாளர் ஏரியாவில் அதுக்கு வரதுக்கு முன்னாடி சிபிஐ முடிச்சு இல்ல நான் சொல்லிடுறேன். ஒரு 15,000 பேருக்கு பிரியாணி போட்டு அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது திமுக சார்பான ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு. விஎஸ் அவரோட நேம் வந்து ஞானவேலன்னு ஏதோ ஒன்றிய செயலாளர். நான் விசாரிச்சாங்க கார்ல இருந்து இறங்கி, என்னங்க என்ன ஃபங்க்ஷன், இவ்வளவு கூட்டம் எக்கச்சக்கமா இருக்குது. ஆனால் அந்த கூட்டம் வந்து வரிசைப்படுத்தி அழகா ஒழுங்கினமா இருந்துச்சு. அதே இடத்துல மைக்ல நிறைய இடங்கள்ல டிவிகேவை பற்றி விமர்சனமும் பண்ணிட்டு இருந்தாங்க. டிவிகே மாதிரி நடந்துக்காதீங்கப்பா, நம்ம ஆட்கள் இந்த விஜய் கட்சிக்காரங்க மாதிரி நடந்துக்காதீங்கப்பான்னு அங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இறங்கி விசாரிச்சேன், யாருங்க யாராவது மினிஸ்டர் வராங்களா இல்ல எம்எல்ஏ வராங்களான்னு கேட்டா, இல்ல ஒன்றிய செயலாளர் அவர் பேர் ஞானவேலன் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு ஃபங்க்ஷனு. அவர் 15,000 பேரை கூட்டியிருக்காரு. பல நலத்திட்ட உதவி பண்றாரு. ஏதோ பிரியாணி வழங்குற திட்டம் எல்லாம் நடக்குது. அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ இதான ஒழுக்கமா நடக்குது. ஆனா வந்து டிவிகேல அப்படி ஒண்ணு நான் பார்க்கல. இப்ப சமீபத்திய நாட்கள்ல மறுபடியும் பாருங்க, அடுத்து கொள்கை தலைவரை வந்து அட்டாக் பண்ற லெவலுக்கு போறீங்க. இப்ப அதுதான் சொல்ல வரல. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அவருக்கு வாழ்த்துக்கள், பரவாயில்ல, எங்களை பார்த்து அவங்க திருந்துறாங்கன்னா, திருந்தாத ஜென்மங்கள் திருந்துதுன்னு சொல்லும் போது அதுக்கு நாங்க வந்து உங்களை பார்த்து திருந்தல, நீங்க தான் சொன்னீங்க. உங்களை பார்த்து அவங்க திருந்தல, நீங்க தான் சொன்னீங்க. இப்போ உங்களை மாதிரி நாங்க இல்ல, நாங்க ஒழுக்கமா இருக்கோம்னு காட்டுறாங்க. அதுக்கு பேர் தான் திருத்தல். அவன மாதிரி இவன் இல்லன்னா நீ திருந்துன்னு அர்த்தம். இல்ல, நீங்க எல்லாம் பார்த்து கத்துக்கோங்கன்றாங்க. நான் உங்களுக்கு நீங்க எல்லாம் பார்த்து கத்துக்கோங்க. நான் சொல்ல வரேன். இப்ப நான் அதை சொல்ல வரேன் உங்களுக்கு. இதே ஒரு 15 நாள் முன்னாடி ராணிப்பேட்டையில ஒரு துணை முதலமைச்சரோட பிறந்தநாள் விழான்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் இது ஒரு மாசம் இருக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டுக்காக விளையாட்டு சாமான்லாம் கொடுத்தாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? மேலே உழுந்து உடச்சி கிடச்சி ஸ்டேஜை காலி பண்ணி அவன் அக்குவர் ஆணிவரையா பிரித்து, சார் போர்டில் இருக்கிற ஒருத்தன் காயின் எடுத்துகிட்டு போகிறான், போர்டை ஒருத்தன் 2ஆக பிரித்து எடுத்துகிட்டு போகிறான், செல்ஃபோன் தொலைஞ்சு ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடந்துச்சு. பசங்களெல்லாம் போட்டு பயங்கர ராணிப்பேட்டையில் நடந்துச்சு. அதே திமுக தான். நான் அந்த வீடியோ எடுத்து தான் போட்டுமா? ஒருத்தர் இப்போ சமீபத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல, தற்குறி மாதிரி மேலே ஏறுறீங்க போறீங்க வரீங்க அப்படின்ட்டுன்னு, ஒருத்தர் ஃபுல்லா, அதாவது எங்க பசங்களாவது ஏறி நிக்கிறது ஒரு ஆர்வ கோளாறு, தலைவனை பார்க்கணும்ன்ற ஒரு அததான் சொல்ல வரேன். நடந்துச்சு. நான் வந்து நியாயப்படுத்தல. இல்ல சார், ஏறி நிக்கிறதெல்லாம் உற்சாகம் தான். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறக்கூடாது. அத சொல்லுங்க. கரண்ட் அடிச்சு கீழ விழுந்துருவாங்க. நியாயப்படுத்தல. நடந்துச்சு. ஒரு தலைவனை பார்க்கறதுக்காக ஏறின கூட்டம் இப்பெல்லாம் நிறைய மாறிட்டாங்க. நீங்க அடுத்த 2 பொதுக்கூட்டங்கள் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுலயா இருக்கட்டும், ஐ மீன் என்ன, ஈரோடா இருக்கட்டும், இல்லைனா இந்த இதுலையா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக எல்லாமே நார்மலாக வர ஆரம்பிச்சு கற்றுக்குறாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே பாரம்பரிய 75 வருஷ கட்சி, நம்ம கனிமொழி அம்மா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எப்படி ஏறி ஒரு ஸ்டேஜ் மேலே நின்று பேசினார் பார்த்தீங்களா? அவங்க கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தயவுசெய்து இறங்குங்க ஐயா, அண்ணே இறங்குங்கண்ணே, கீதா ஜீவன் அக்கா வந்து அண்ணே தம்பி இறங்கு தம்பின்னு கத்துறாங்க. அவர் உங்க தலைவரே இல்ல, தம்பி இறங்கு தம்பி. நான் சொல்றேன்ல, ஆர்வத்தின் உச்சத்துக்கும் நிலைப்பாட்டில் இல்லாமல் தள்ளாடி என்ன பண்றோம் தெரியாம ஏறி நிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் காவல்துறை ஏறி அவரை பிடிச்சி இறக்குது, தள்ளாடிக்கிட்டே இறங்குறாரு. அவர் ஏறிட்டாரு ஒரு போதையில ஃபுல்லா மேல. இதெல்லாம் நடக்குது. சோ எல்லா இடத்துலயும் நடக்குது சார். இதெல்லாம் தாண்டி நீங்க சொல்றது வந்து 75 வயது ஒரு முதிய கட்சி, அவங்க சேர்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க, கை மட்டும் தான் தட்டுவாங்க. இல்ல அந்த அளவுக்கு இருக்கும். அது பக்கம். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க கேளுங்க. இது வந்து நீங்க சொல்ற 2 வயசு ஒரு குழந்தை 2 வயசு இருக்குன்னா ஏறி நிற்கும், ஓடும், ஆடும், இழுக்கும், எல்லாம் செய்யும். அப்போ அது நல்லா வளர்ச்சி ஆயிட்டு வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஒண்ணுமே பண்ணாம அப்படியே உட்கார்ந்துனே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ வியாதி இருக்கு, டாக்டர் கிட்ட கூட்டு போகணும். இது குழந்தையா? புரியுதா? இவங்கெல்லாம் குழந்தை இல்ல கூட்டம்லாம் குழந்தை சார். இது தேசிய தலைவரை தப்பா பேசுறோம் குழந்தை. உங்களுக்கு பேசும்போது தவறு வந்துருச்சு, அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு வந்துருச்சு. நான் இன்னும் பார்க்கல. இப்ப நீங்க சொல்றீங்களா, இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க தெரியுமா, இதே ஸ்டாலின் ஐயா மரத்து மேல நிற்கும் நண்பரே கீழே இறங்குங்கள் அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அதை எடுத்து இப்போ உட்காந்து அதுக்கு இது அப்படி பார்த்தா நீங்க அதுக்கு இதுக்கு தான் வச்சு கம்பேர் பண்ணி பேசணும். நம்ம அப்படிலாம் பேச முடியாது சார். நீங்க இன்னொன்னு எடுத்தீங்க அப்படின்னா, இவங்களோட ஒரு பெண்கள் கூட்டத்துல நடக்கும்போது காவல்துறைக்கு வந்த, நீங்க சொன்ன காவல்துறைக்கு வந்த பெண்மணியோட
கிட்ட இது நடந்திருக்கு, பாலியல் கொடுமை நடந்திருக்கு அவங்க கட்சிக்காரங்க சேர்ந்து இதே விருகம்பாக்கத்துல. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ எங்கெங்க ஒரு பக்குவத்தன்மை பசங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு தான் இருக்கு. இது வந்து ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, இவ்வளவு சொல்றீங்கல்ல, ஏதாவது ஒரு தவறான இத்தனை கூட்டம் 2 வருஷமா நடக்குது, அது வந்து பரப்புரையா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டுமே, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தவறான பெண்கள் கிட்ட நடந்துட்டாங்கப்பா இவங்கெல்லாம் அப்படின்ட்டு ஒரு கேஸ் ஆகுறதோ இல்ல ஒரு நியூஸ் ஆகுறதோ பாத்தீங்களா? இது வரைக்கும் வரல. இது ஒரு ஆர்வத்தில் நடப்பது. இந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நீங்க இவ்வளவு சொல்றீங்க. போன மாசம் வந்து திருச்செந்தூர்ல வந்து இது நடந்துச்சு, முருகரோட இது அதுல வந்து இதே டிரான்ஸ்ஃபார்மர்லயும் இது மேல நின்னாங்க, முருக பக்தர்களே டிரான்ஸ்ஃபார்மர் மேல நிக்காதீங்க, கரண்ட் போகுது, தயவு செய்து கீழே இறங்குங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற இதுல வந்து மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. முருக பக்தர்களே என் தற்குறிகளே இறங்குங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அங்க மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல அவன் வந்து விஜய் கடவுள் இல்ல சார். சார் நான் கடவுள் சொல்ல சார், அவன் அங்க இருக்கிற ஒரு முருகர் பக்தன் தன் கடவுளை பார்க்கணும்னு நிக்கிறான். சரி, கரெக்டா? இங்க எனக்கு எப்படியாவது அவரை பார்க்கணும்னு நிக்கிறதா, இது பக்குவத்தன்மை வரும்போது மாறும். நான் கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் இப்ப வந்து மேதகு தேசிய தலைவரை தப்பா பேசுற நிலைக்கு வந்திருக்காங்களேன்றதுனாலதான் இந்த ஒப்பீடெல்லாம் சொன்ன பாயிண்ட். திமுகவுல ஒரு ஒன்றிய செயலாளர் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அங்க ஒழுக்கம் இருக்குது, இங்க ஒழுக்கம் இல்லையே. நான் உண்மையிலேயே அதை நான் பார்த்துருந்தா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் அவர் மறுப்பு தெரிவிச்சுட்டாருன்ற போது அதை பேசணும்ன்ற இல்லை. எல்லாருமே இதை பண்ணியிருக்காங்க. தலைவரை பத்தி தவறாக பேசின பல இடத்துல இருக்கு. இப்போ அதை அந்த இடத்துல வார்த்தைகள் மாறினதுக்கு அப்புறம் பெரும் தலைவர்களே நான் பேசினது தவறை மாற்றிக்கொள்கிறேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்பதான் பேசுவார் சார் விஜய் சார்ந்தவங்க? எப்பதான் பேசுவீங்க? பிஜேபியால எங்களுக்கு கொடுமை நடக்குது, எங்களுக்கு சிக்கலா இருக்குது, எங்களுக்கு பல பஞ்சாயத்துக்கு இந்த கடந்த ஒரு வார பஞ்சாயத்துக்கு பிஜேபி தான் காரணம்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, சில காரணங்களுக்காக ஒருத்தர் நம்மளை நம்பி வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் வரணும், தேர்தல் நடைமுறைக்கு வந்தா பேசுவீங்க. இல்ல ஏன்னா அப்போ பிஜேபி பேசினா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அந்த வந்து பிப்ரவரி தாண்டி தான் இருக்கு. பிப்ரவரி செகண்ட் வீக் மேல தான் கோட் ஆஃப் கான்டாக்ட் இதெல்லாம் வரும். சரி, இல்ல கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தாதான் பிஜேபியால எங்களுக்கு கொடுமை சிக்கல் நடக்குது, எங்களை வந்து சிக்கலுக்கு உண்டாக்குறது அப்படின்னு பேச போறீங்க. நேத்திக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்பீல். அது விரைவில் தெரிஞ்சிடும். இன்னைக்கு நாளைக்குள்ள ஹியரிங் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கோ நாளைக்கோ எடுக்கிறாங்க. எடுத்து முடிஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக மேக்ஸிமம் 21 இந்த படத்தை தள்ள முடியாது. 21க்கு அப்புறம் கண்டிப்பா கொடுக்கணும். பிப்ரவரி 2வது வாரத்துல ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு நிறைய இருக்கு. பொறுப்போம் கொஞ்சம். ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற போது அவர்களை நம்ம வந்துட்டாங்க, அவர்களை முதல்ல நம்ம காப்பாற்றணும். எனக்கு இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போதில் 2 நிமிஷம் ஆகாது. இல்லை ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் அதுல பிரச்சனை கிடையாது, பண்ணிட்டு போனா. ஆனா அதோட அழுத்தம் அவரை பாதிக்குமேன்ற ஒரு காரணத்துக்காக தான் கொஞ்சம் ஹோல்ட்ல இருக்காங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக விஜய்னா எல்லாத்துக்கும் பேசுவாரு, எல்லாத்துக்குமே வெளியில வரும். டெல்லி வலையில சிக்க மாட்டாருல்ல? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி காமேஷ். நன்றி பிரதர்.